இந்த சாம்பார் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இந்த ஸ்பெஷலான டிஃபன் சாம்பார் பொடியும் தான். ஹோட்டலில் கிடைக்கிற சாம்பார் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் இந்த பொடி போட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை வறுத்தெடுக்கணும். டிஃபன் சாம்பாரில் நல்லா கமகமன்னு வாசனை வரத்துக்கு ஒரு காரணம் இந்த பெருங்காயம் தான். இதை நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக துருவின தேங்காவை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். ஏன்னா இந்த சாம்பார் பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்காக தேங்காவை நல்லா இந்த மாதிரி மாய்ஸ்சர் கண்டென்ட் போகிற அளவுக்கு வறுத்து அதே தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெந்தயம், உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா இதில் மல்லி விதைகள் சேர்க்கணும். சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய், கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வரமிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வரமிளகாய் இந்த இடத்துல சேர்க்க போகிறதில்ல. அடுத்த சாம்பாருக்கு வாசனை தரக்கூடிய பொருள் சீரகம், அதையும் சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த பொருளெல்லாம் ஒவ்வொன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கடைசியாக நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச வரமிளகாத்தூள் இருந்தால் அதை இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்கன்னா பொடி நல்லா ஃபைனாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 3 மந்த்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் இந்த பொடி போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.